அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஜூன் மாதத்தின் முதல் நாள் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஜூன் மாதத்தின் முதல் நாளில் நாம் வாசிப்பதற்காக தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானவர்களே, சிரிப்பில் பல வகை உண்டு. புன்னகை என்று சொல்லுகிறோம். நாம் நேசிக்கிற ஒருவரை தூரத்தில் காணும் போதே அடக்கி கொள்ள முடியாத ஒரு புன்முறுவல் நம் முகத்தில் தோன்றும். நம் முகம் மலர்ந்து லேசான புன்னகை பிறக்கும். அது புன்னகை. அதே போல சிரிப்பு, மகிழ்ச்சியாக சிரிப்பது. நாம் மிகவும் நேசிக்கிறவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக சிரிப்போம், அடக்கி கொள்ள முடியாமல் சிரிப்போம், சத்தமாக சிரிப்போம். அது மகிழ்ச்சியினால் உண்டாகிற சிரிப்பு, ஆனந்த கண்ணீர். அது மகிழ்ச்சி தான், சிரிப்பு தான், ஆனால் கண்ணீர் வரும். நாம் நேசிக்கிற ஒருவர் உயர்ந்த இடத்தை அடையும் போது அது நமக்குள் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும். நம்முடைய முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும், ஆனால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். இப்படி சிரிப்பில் பல வகை உண்டு. இன்னொரு வகையும் உண்டு, நகைப்பு. நகைப்பு என்று சொன்னால் ஒருவர் துன்பப்படும் போது சிரிப்பது, வேதனைப்படும் போது சிரிப்பது, நோயுற்று இருக்கும் போது சிரிப்பது, பலவீனத்தில் இருக்கும் போது சிரிப்பது, அவமானப்படும் போது சிரிப்பது. அதுதான் நகைப்பு என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் அநேகர் நகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் கஷ்டப்படும் போது அதை கண்டு சிரிப்பார்கள். நாம் பலவீனப்படுவதை சொல்லி சிரிப்பார்கள். இந்த நகைப்பு நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்று. நம்முடைய கர்த்தர் நாம் துன்பப்படும் போது சிரிக்கிறவர் அல்ல, வேதனைப்படும் போது மகிழ்கிறவர் அல்ல, மாறாக மனதுருகுகிற கர்த்தராக இருக்கிறார். வேதத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமானால், ஆபிரகாம் சாராளின் வீட்டில் ஆகார் வாழ்ந்து வந்தாள். அவள் கர்ப்பிணியாய் இருந்த போது சாராள் எப்படியாவது அவளை வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று திட்டமிட்டாள். அதற்காக அவளை மிகவும் கடினமாக நடத்தினாள். கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களுக்கு அன்பு தேவை, ஆதரவு தேவை, பாதுகாப்பு தேவை, பராமரிப்பு தேவை. ஆனால் சாராள் ஆகாரை கடினமாக நடத்தினாள். அவள் எதிர்பார்த்தது போலவே ஆகார் ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போனாள். எங்கே போவது என்று அவருக்கு தெரியவில்லை. நடந்து கொண்டே இருந்தாள். ஆனால் கர்த்தர் ஒரு தேவ தூதனை ஆகாருக்காக அனுப்பினார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இதை நாம் காண முடியும். தேவ தூதன் முதலாவது வந்து விசாரித்தான். நாம் துன்பப்படும் போது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். விசாரித்தது மாத்திரமல்ல, உன் நாச்சியாரிடத்தில் திரும்பு என்று தேவதூதன் வழியாக கர்த்தர் சொன்னார். அதன் பொருள் என்னவென்றால், எங்கிருந்து விரட்டப்பட்டாயோ, எங்கிருந்து கலக்கத்தோடு ஓடி வந்தாயோ அங்கேயே போ, நான் உன்னை வாழ வைக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் மனதுருக்கம். அன்பானவர்களை, மனதுருக்கம் என்று சொன்னால் ஒருவர் படுகிற வேதனைகளை கண்டு பரிதாபப்படுவதல்ல, அவர்கள் வேதனையிலிருந்து விடுதலையாவதற்கு வழி செய்வது. அதுதான் மனதுருக்கம். அதுதான் கர்த்தரிடத்தில் உண்டு. ஜூன் மாதம் உண்மையில் நாம் துன்பப்படுகிற மாதம். ஒரு புறம் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள், அது மகிழ்ச்சி. இத்தனை நாள் விடுமுறையில் இருந்தார்கள், வீணாய் பொழுதை கழைத்தார்கள், செல்போன் டிவியிலேயே நேரத்தை தொலைத்தார்கள். எப்படா ஸ்கூல் திறக்கும் என்று காத்திருந்தோம். இதோ பள்ளிக்கூடங்கள் திறக்க போகிறது, நமது பிள்ளைகள் போக போகிறார்கள், படிக்க போகிறார்கள். பெற்றோருக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இந்த ஜூன் மாதம் மிகுந்த கலக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கிற மாதம். பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் விலையேற பெற்றது என்றால் தரமான கல்விதான். அதற்காக எவ்வளவோ நாம் செலவழிக்க வேண்டி இருக்கிறது. பணத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற கலக்கத்தோடு நாம் இருக்கக்கூடும், வேதனையோடு இருக்கக்கூடும். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் இருப்பார்களானால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி கட்டணத்துக்காக கண் கலங்கி நிற்கிறவர்கள் இருக்கக்கூடும். அன்பானவர்களே, கர்த்தர் மனதுருகுகிறவர். இந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா?
பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதா? கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் மீது மனதுருகுகிறவர். அவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெயராமலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கும், அவர் சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை துவங்குவோம். கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கும், அவர் சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். ஏனென்றால் அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர்.